பேர் வந்து ஏகேடி கிருஷ்ணராவ். ஏகேடி தர்மராஜா எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட கரஸ்பாண்டன்ட். ஆக்சுவலாக நான் சென்னையில் வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் ஊருக்கு வரேன். இந்த பொறுப்பு 2 வருஷம் ஆகுது, 2.5 வருஷம் ஆகுது. எடுக்கணும், எனக்கு வரும்னு தெரியும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு தோணுச்சு, யாராவது நான் இல்லாத சமயத்தில், அதாவது நான் ஊரில் இல்லாத சமயத்தில் எனக்கு யாராவது அவங்களோட வேலையும் கிடக்கூடாது, பட் எனக்கும் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் நல்லபடியாக ஓடணும். அப்படி அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஒரு சில பேர்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. அது முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்த ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் 15-20 பேர் என் கூட இருப்பாங்க. இதுக்கு எனக்கு முதல் உந்து சக்தி என்னன்னா, நான் 4வது தலைமுறை. கொழுத்தாத்தா தான் ஆரம்பிச்சது. அவர் ஆரம்பிச்சிட்டார், சரியா? இது வரைக்கும் அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க ஊர்லேயே இருந்துட்டாங்க. எனக்கு வந்து சென்னையில் இருக்கேன், என்னால் இங்கே வந்து செட்டில் ஆக முடியாது. 3 வருஷத்துக்காண்டி வர முடியாது. ஸோ இதில் வந்து எனக்கு அந்த 3 வருஷமும் எனக்கு வருமானம், ஃபஸ்ட்லேருந்து எனக்கு வருமானம் கிடையாது. திஸ் ஆனரரி போஸ்ட். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம்? பட் இதை வந்து ட்ரஸ்ட்டு வந்து இப்போ 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அடுத்த 100 வருஷத்துக்கு இதை கொண்டு போகணும். அதாவது என் பேரப்பிள்ளையும் இங்கே இருக்கணும், இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற எனக்கு அந்த ஒரே நோக்கம். இன்னொன்று வந்து ஆரம்பித்தது வந்து நிறையா ஏழை பசங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆரம்பித்ததே வந்து இட் வாஸ் ஃப்ரீ. கவர்மெண்ட் இது இப்போ கவர்மெண்ட் எய்டடாக இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சப்பையும் இட் வாஸ் ஃப்ரீ எஜுகேஷன், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்க்ளூடிங் ஃபுட் அண்ட் எல்லாமே.